Welcome to Antony's Training and Solution. இப்போ நம்ம சில features பார்க்க போறோம். Unique, attaching a documentation, orientation, margins, formatting. So first நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நியூ எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ண போறேன். இது வந்து ஒரு நியூ எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். இதுல வந்து சில ஃபார்மேட்டிங்லாம் வந்து பண்ண போறேன். இப்போ இருக்கிற ஃபைலே ஓபன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் order_details.xlsx இந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கஸ்டமரோட ஃபைல் வந்து எனக்கு தேவை. அந்த கஸ்டமர் ஃபைலை அட்டாச் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமர்ன்ற ஃபைல் இங்க இருக்கு, customer.xlsx. இந்த ஃபைலை எப்படி அட்டாச் பண்றது? ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட்ன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் பாருங்க, டெக்ஸ்ட்ன்றது இந்த இடத்துல இருக்கு, இன்சர்ட்ன்றது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னு போடுறேன். ப்ரௌஸ் எந்த ஃபைல் நமக்கு வேணும், கஸ்டமர் ஃபைலை அதை இங்கே போட்டுடுறேன், இன்சர்ட் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே அஸ் ஐகான், அந்த ஃபைல் எப்படி இருக்கணும், ஒரு சின்ன இமேஜ் மாதிரி அது தெரியணும். ஓகேன்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த customer.xls இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கஸ்டமர் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்துட்டு எப்படி ஒரு ஃபைலை அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது ரொம்ப எங்கே யூஸ் ஆகும்னா ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். ரெக்ரூட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஒவ்வொருத்தரோட ரெசியூமேவையும் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்ரூட்டர், நான் 4 கேண்டிடேட் கிட்ட பேசுறேன். இந்த 4 கேண்டிடேட் ரெசியூமே எனக்கு தேவை. அவங்களுடைய நேமுக்கு பக்கத்துல அவங்களுடைய ரெசியூமேவை இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவேன். இப்போ ஆர்டர் ஐடி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா கிட்ட 2156 ஆர்டர் இருக்கு. இதுல இது யூனிக், மொத்தம் வந்து எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா டேட்டா போகணும். இந்த டேட்டா மெனு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போகணும், அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே கேட்குது ஃபில்டர் த லிஸ்ட் இன் நியூ பிளேஸ், காப்பி டு அனதர் லொகேஷன். அனதர் லொகேஷன் போகணும். எந்த லொகேஷன் போகிறதுல காப்பி டு இங்கே இப்படி கிளிக் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் வேணும், அதனால யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன செய்யறேன்னா இந்த ஆர்டர் ஐடியில் டியூப்ளிகேட்ஸ் இருக்கு. 10248 பார்த்தீங்கன்னா வந்து 3 முறை வருது, 10249 2 முறை வருது, 10250 3 முறை வருது. எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை, மொத்தமாக வேணும், யூனிக்கா இருக்கணும், டியூப்ளிகேட்ஸே எடுக்கணும். இப்போ கிளிக் ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டியூப்ளிகேட்ஸே இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ண எப்படி பண்றது, இது ஃபுல்லுக்கு செலக்ட் பண்றேன், இது வரைக்கும் செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறமா ஹோம் போறேன். இந்த இடத்துல சம் இருக்கு, சம் வந்து கவுண்ட் நம்பர்ஸ் போடுறேன். ஸோ கவுண்ட் நம்பர்ஸ் போட்ட பிறகு ஸோ 830 830 2156 ஆர்டர் ஐடியில இருந்து இப்போ 830க்கு வந்திருக்கு. இதுதான் வந்து யூனிக்கா எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்து நான் என்ன போட்டிருக்கேன், ஸோ யூனிக் முடிச்சாச்சு, அட்டாச்சிங் டாக்குமெண்ட் முடிச்சாச்சு. ஓரியன்டேஷன்னா இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே போயிட்டு பேஜ் லவுட் போயிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுறேன். இந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு இங்கே பேஜ் லேஅவுட் இருக்கு, பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்றேன். ஓரியன்டேஷன் இதுல பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்கு, லேண்ட்ஸ்கேப் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஃபார்மேட் போர்ட்ரேட்ல இருக்கு. லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னா லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ திரும்பி என்ன பண்றேன்னா இது வந்து ஓரியன்டேஷனை போர்ட்ரேட்டுக்கு மாத்துறேன். இப்போ ஃபைல் பிரிண்ட் நான் கொடுக்குறேன், நான் ஃபைல் பிரிண்ட்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு.
இந்த கஸ்டமர் டாட் எக்ஸ்எல்எக்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. அடுத்தது 2வது பேஜ் காணவே காணும். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா வந்து 2 பேஜ்ல வந்து பிரிண்ட் ஆகுது. அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த ஆர்டர் ரைட் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு டாட்டட் லைன் இருக்கு, இங்க ஒரு டாட்டட் லைன் இருக்கு. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு பேஜ், இங்க இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு பேஜ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்டர் ஐடி 2வது பேஜ்ல வந்து பிரிண்ட் ஆகும். அது எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், வியூ போயிட்டு நார்மல் இருக்கு, பேஜ் பிரேக் வியூன்னு இருக்கு. இப்போ நார்மல்ல இருக்கும், பேஜ் பிரேக் வியூ போடுறோம். போட்டா இந்த பகுதி மட்டும் வந்து அடுத்த பேஜ்ல வர மாதிரி காட்டுது. ஸோ அதை என்ன பண்றேன்னா இந்த டாட்டட் லைனை கர்சர் இந்த மாதிரி மாறும்போது அதை ஹோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல போயிடுறோம். போடும்போது பேஜ் 1லயே அது வந்துடும். இப்போ ஃபைல பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஐடியும் இங்கேயே வந்துடும். பேஜ் பிரேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேஜ் வந்து பிரேக் ஆகிட்டு நிறைய இடத்துக்கு போகுது. அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பேஜ்லயே கொண்டு வரலாம். அதுதான் பேஜ் பிரேக் வியூ. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா பேஜ் லேஅவுட்ல மார்ஜின்ஸ் இருக்கு. மார்ஜின்ஸ் நார்மல், வைடு, நேரோ. இது பிரிண்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நார்மல் இருக்கு, வைடுன்னு போடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மார்ஜினை கிளிக் பண்ணிட்டு நேரோன்னு போடலாம். எப்படி வேணா போடலாம். பிரிண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை பேஜ் லேஅவுட் போர்ட்ரேட் போட்டு மார்ஜின்ஸ் நார்மல்னு போடுறேன். ஸோ அடுத்தது என்ன பார்க்கணும், நம்ம இங்கே ஃபார்மேட்டிங் சொல்லிட்டு மார்ஜின் சொல்லிட்டேன், சரிங்களா. இப்போ சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா சாதாரணமாக இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃபைல் மெனு இருக்கு, இதுலேயே சேவ் போடுறது, சேவ் ஆஸ் போடுறது உங்களுக்கு தெரியும். சேவ்னு இந்த ஃபைலை வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுறது, சேவ் ஆஸ்னா வேற நேம்ல இருந்து சேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது கிரியேட் பிடிஎஃப் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ இதையே வந்து பிடிஎஃபாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்றேன், ஆர்டர் டீடைல்ஸ் இன் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். பப்ளிஷ்னு கிளிக் பண்றேன். இங்கே ஃபோல்டருக்கு போனீங்கன்னா இந்த இது வந்து பிடிஎஃபாக கிரியேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சில ஃபீச்சர்ஸ் எக்ஸல்ல. ஸோ இன்னும் ஃபார்முலாலாம் நிறைய இருக்கு. ஃபார்முலாலாம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். தேங்க்ஸ்.